அருளே உருவான அன்னை விஷ்ணு துர்க்கை திருக்கரணையால் கருப்பாம்பூச்சி வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. கருப்பாம்பூச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அது உங்கள் வீட்டு வாஷ் பேஷனில், உங்கள் வீட்டு கிச்சனில் கருப்பாம்பூச்சிச்சுன்னா ரொம்ப நல்லது. என்னஞ்சாமி கருப்பாம்பூச்சி பூச்சி எல்லாம் அடிப்பாங்க, ஹிட்டுன்னு போட்டு அடிப்பாங்க, நீங்கள் பேசுகிற விளம்பரத்திலே வருது, நீங்கள் கருப்பாம்பூச்சி நல்லதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா மிக மிக நல்லது. யார் வீட்டில் கருப்பாம்பூச்சி நிறையா இருக்கோ அவங்க வீட்டில் லக்ஷ்மி தாண்டவம் ஆடும். இது உண்மை. போய் பாருங்கள், நம்ம பெரிய பெரிய விநாயகர் கோயில், சிவன் கோயிலில் போய் பாருங்கள், இந்த கருப்பாம்பூச்சி சாமி சிலையில் இருக்கும். வெள்ளை கருப்பாம்பூச்சி பழமையான 1000 1500 வருடம் பழமையான ஒரு சிவ ஆலயங்கள். நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா மணக்குள விநாயகர் கோயிலில் போய் பாருங்கள், காலையில் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுவாங்க, அந்த சிலையில் இருக்கும். மணக்குள விநாயகர் சிலையில் கருப்பாம்பூச்சி மேயும். எப்படி மேயும்? அதுதான் கடாட்சம். அந்த கருப்பாம்பூச்சிக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கு. அது சாவடிச்சாலும் திருப்பி உயிர் தேஞ்சிடும். உண்மை. அதுக்கு ஒரு காலை ஒரு கையை உடச்சி போடுங்களா, 2 நாள் வளரும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கருப்பாம்பூச்சியை தீங்கு செய்தால் உங்களுக்கு தீங்கு நடக்கும். அது ஹிட்டு வச்சு அடிக்கிறேன் அப்படிலாம் அடிக்கக்கூடாது. இந்த விளம்பரத்திலே வரும், அந்த கருப்பாம்பூச்சியை அடிக்கிறதுக்கு இயற்கையாக நான் மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பாம்பூச்சி எங்கே இருக்குன்னு நல்லா பாருங்கள், வாஷ் பேஷன்லேயும் நம்ம கிச்சன்லேயும் தான் இருக்கும். இப்போ ஏன் அங்கே வருது? வாஷ் பேஷனுக்கு ஏன் வருது, கிச்சனுக்கு ஏன் வருது? அப்போ ஒரு புலி எங்கே இருக்கும்? மான் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். ஒரு புலி எங்கே இருக்கும்? மான் எங்கே இருக்கும்? மாடு, மான், ஆடு, கழுதை இதெல்லாம் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு பசிக்கும். அந்த பசியை போக்குவதற்காக அங்கே இருக்கும் மிருகங்களை வேட்டையாடி உண்பதற்காகத்தான் அங்கே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுபோல தான் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல பல கிருமிகள் வாஷ் பேஷன்லேயும் கிச்சன்லேயும் இருக்கும். அதை நீங்களாம் சாவடிக்க முடியுமா? முடியாது. அது சாவடிக்கிறது தான் இறைவன் உங்களுக்கு நன்றாக படைத்து கொடுத்தது தான் கருப்பாம்பூச்சி. அதை போய் ஹிட் அடித்து சாவடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துடும். உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா வருமானம் அவங்க சம்பாதிப்பாங்க. எல்லாம் ஒரு கணக்கு பண்ணி தான் செய்வாங்க. ஏன்னா இது கலியுகம். கலியுகத்தை மனிதனை மாற்றி எடுக்க வேண்டும், மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும், மனிதன் நிம்மதியாக இருக்கக்கூடியது. மனிதன் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதுதான் அவங்களுடைய சாய்ஸ். அதனால இந்த கருப்பாம்பூச்சி உங்க வீட்டில் இல்லையா, உங்க வீட்டில் நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம், வியாதிகள் வரப்போகுதுன்னு இந்த அர்த்தம். நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். புலி எங்க இருக்கும்? அதற்கு வேண்டிய உணவு எங்க இருக்கிறதோ அங்கதான் இருக்கும். அப்ப உங்க வீட்டில் நிறைய பாக்டீரியாஸ், நிறைய கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் இருந்ததுன்னா உங்க வாஷ் பேஷன்ல அந்த புலி வந்து நிற்கும். வீட்டில் வாஷ் பேஷனில் கருப்பாம்பூச்சி இருந்தால் புலிக்கு சமம். அதனால தான் சில பொம்பளைங்க பார்த்தா கருப்பாம்பூச்சி அலர்ச்சின்னுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். கருப்பாம்பூச்சி என்பது உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய தீமையான மிருகங்களை உண்ண வந்த ஒரு பொருள். அதை நீங்கள் கொன்றுவிட்டால் உங்களுக்கு தீங்கு விளைக்கின்ற அந்த மிருகங்களில் யார் கட்டுப்படுத்துவார்? நல்லா யோசிச்சுங்க. யார் கட்டுப்படுத்துவா? கட்டுப்படுத்த மாட்டாங்க. அப்ப கட்டுப்பாடு இல்லைன்னா அது வளரும். வளர்ந்துடுச்சுன்னா அந்த இடத்துல நோய் உண்டாகும். எனவே கருப்பாம்பூச்சி இருக்கிறோம் வீட்டில் இருக்கணும். அதை பார்த்து பயப்பட முடியாது. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, தொடலாம், மேலே வச்சுக்கலாம். நீங்க அருவறுப்புன்னு நினைச்சா அருவறுப்பு தான். பிஸா கூட அருவறுப்பு தான். சாப்பிடும் போது ஆணுக்குதுல. எதை நீங்க டிமாண்ட் பண்றீங்க, எதோ நீங்க மீன் பண்றீங்களோ, எதை நீங்க கெட்டதா பார்க்குறீங்களோ, எதை நீங்க அடிக்கடி பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு தீங்காயிடும். அதை ஆக்கிறதுக்காக தயார் பண்ணுவான். யாரு? திரைப்படமோ நாடகமோ விளம்பரமோ. ஏன் மனித இனம் நன்றாக இருக்கக்கூடாது? இதெல்லாம் பார்க்கறது நிறைய உங்களை சுற்றி ஃபுல்லா சதி வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க மட்டும் சதி பண்ணலையா சாமி? நான் பண்ணல. நான் பேசவில்லை, இறைவன் பேச சொல்லுகிறார், பேசுகிறேன். இது நல்லா புரிஞ்சுக்கணும்.
ஒரு உயிரை நீ கொலை செய்தால் அதற்கான தண்டனை உனக்கு கிடைக்கும். சாமி அது எனக்கு தீங்கு யார் செய்யறது எப்படியா சொல்ல முடியும்? தீங்கு செய்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கற்பாம்பூச்சினால உங்களுக்கு தொல்லை வரணும்னு யாரும் சொல்ல மாட்டான். விளம்பரம் படுத்துவான், அவன் வியாபாரம் பண்றான். உனக்கு நோய் வந்தால் தானே அவனுக்கு வியாபாரம். எனவே இல்லத்தில் கற்பாம்பூச்சி இருந்ததுன்னா நல்லதுன்னு நினைங்க, நோய் வராதுன்னு நினைங்க. இல்லை மாற்றி சொல்றீங்களே சாமி, விளம்பரத்துல எல்லாம் வெறும் கற்பாம்பூச்சி சாவடி, ஹிட் அடிச்சு சாவடி, அது பண்ணி இது பண்ணு. நான் சொல்றதான் புரிஞ்சுக்கணும். உங்க வீட்டில் கற்பாம்பூச்சி இருந்தால் ஹெல்த்தியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஹெல்த்து போனோன்னா கற்பாம்பூச்சி சாப்பிடுங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டு நீங்கள் மட்டும் தனியாக இருக்குங்க, நிறைய நோய் வந்துடும். நிறைய பாக்டீரியா உங்கள் சாப்பிட்ற தட்டில் வந்துடும், தண்ணியில் வந்துடும். பாருங்க, இந்த டாய்லெட்டுக்கு கனெக்ஷன் போகும், அப்படி அந்த கனெக்ஷன் டைரெக்டாக வாஷ் பேஷனுக்கு வரும். அப்போ டாய்லெட்டில் என்ன கிருமிகள் இருக்கிறதோ அதெல்லாம் வாஷ் பேஷனில் நீங்கள் பாத்திரம் ஒரு இடத்துல வந்துடும். அந்த டாய்லெட்டில் இருக்கிற கிருமிகளை சாவடிக்க தான் இந்த கற்பாம்பூச்சி உங்கள் வீட்டுக்கு வந்துக்குது. அதை போய் சாவடிச்சிட்டிங்கன்னா அந்த டாய்லெட்டில் இருக்கிற கிருமிகளை யார் சாவடிப்பா? அப்போ யார் ஒருவர் கற்பாம்பூச்சியை கொள்ளுகிறார்களோ அவர்களே அவர்களுக்கு சூனியம் வைப்பதற்கான அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மை சுற்றி இருக்கும் மிருகங்கள் அனைத்தும் நமக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கிறது. எனவே அதை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. நமக்கு நலம் சேர்ப்பதற்காகத்தான் ஒவ்வொரு மிருகமும் கடவுள் படைத்திருக்கிறார். ஒவ்வொரு மிருகமும் கடவுள் நமக்கு நன்மை செய்வதற்காகவே படைத்திருக்கிறார். அதை கொன்றுவிட்டு நீங்கள் பாவத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லி அனைவரும் ஆனந்தமாக இருங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம்.